எப்படின்னா நான் தலைவராக வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் நடந்தது. 40-30% டேக்ஸ் போட்டிருந்தேன். அதிமுக ஆட்சியர் வந்து பேச்சுவார்த்தைக்கு போனோம். கியூபு, நாங்கள், நடிகர் சங்கம், டெக்னீஷியன் அசோசியேஷன் எல்லாருமே வந்து பேச்சுவார்த்தை வந்திருந்தாங்க. அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா இதே விஷால் சொன்னார்கிட்ட அவங்கள்ட்ட ஐடிஎம்டி கவர்மெண்ட் கேட்டாங்க, எங்களுக்கு ஃப்ளெக்சி பிரைஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. எல்லாருக்கும் சந்தோஷம். ஃப்ளெக்சி பிரைஸ் வந்துன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு நான் ஒரு சுத்தம் எதிர்த்தாங்க. ஃப்ளெக்சி பிரைஸ் கிடையாது தமிழ்நாட்டில், பிரைஸ் கேப் இருக்கணும் கண்டிப்பா அப்படின்னு சொன்னேன். எங்க ஊருக்கு எக்யூபிட்டிவ் ரொம்ப சங்கடப்பட்டாங்க. என்ன இப்படி பண்றீங்க நீங்க, நம்மளுக்கு எவ்வளவு இதாக இருக்கும், நம்ம படத்தோட ஸ்டாண்டர்ட் வச்சு விளைவிக்கலாம்னு. அதெல்லாம் கிடையாது. அவருடைய விளைவு உங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே 2001-2002 வந்து அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சி பிரைஸ் கொடுத்துருந்தாங்க கவர்மெண்ட்ல. 2 வாரத்துக்கு நீங்க வந்து ரேட் எது வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதனுடைய விளைவுல தான் சினிமா வந்து மிகப்பெரிய பாதிப்பு உண்டாச்சு. எப்படின்னா கலெக்ஷன் மட்டும் இல்லை, நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படத்தை ஒரு ரஜினிகாந்த் படம் வச்சுங்க அன்னைக்கு தேதிக்கு ரஜினிகாந்த் வந்து 300 ரூபா நமக்கு வைக்க வேண்டியது வச்சாச்சு. 2 நாள் இருக்கும் அந்த படம் சொன்னாங்க. அடுத்த நாள் ஆளே வளர்ந்துல இவங்க மினிமம் 2 வாரம் ரேட் வைக்க சொல்றாங்க. அந்த ரேட்டு கவர்மெண்ட்ல எழுதி கொடுத்தா மினிமம் 2 வாரத்தை மெயின்டைன் பண்ணி சொன்னாங்க.